எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மதுரை குக்கிங் சேனல்ல இப்ப ஒரு சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க, கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ சத்து. ஆனால் நிறைய பேர் இது வாயு தான் வாயுன்னு சொல்லிட்டு சாப்பிடவே நம்ம செய்ய மாட்டோம். பெரும்பாலும் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு இது அவ்வளோ நல்லது, மூளைக்கு அவ்வளோ நல்லது, மூளையை அப்படி பாதுகாக்கும். இதை வச்சு ஒரு துவையல் சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். ஒன்று நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் சட்னி, இதை சோத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். எதுக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி வதக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கொத்தவரங்காய் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு அரை பீஸ் தக்காளி, இது நல்லா நமக்கு வணக்கிக்குவோம். கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட வேண்டியதில்லை, ஒரு அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம அப்படியே ஒரு சட்னி அரைச்சிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நம்ம எப்படி அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி நல்லா தாளிச்சிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்கும். சோத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டுக்கலாம், தோசை இட்லி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் டேஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ மூளை குளிர்ச்சியாகும், நல்ல பிரெயின் வேலை செய்யும். அந்த ரத்த கட்டி அது மாதிரி எதாவது ஆக போகுது அப்படின்னா கூட இதை சரி பண்ணும். இந்த கொத்தவரங்காய்க்கு அவ்வளோ சக்தி இருக்கு. சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.